ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சோம்பேறித்தனமாக இருக்குது. வீடு க்ளீன் பண்ணவே பிடிக்கல. ஆனால் வீடு க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். நான் உங்கள் நதியா. எல்லோரும் சந்தோஷமாகவும் உடல் ஆரோக்கியத்துடனவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ரொம்பவே சோம்பேறித்தனமாக இருக்குது. ஏன்டா இந்த வேலையெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? யாருங்க சோம்பேறியாக இருக்கிறது? நீங்களா? கண்டிப்பாக கிடையாது. காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு குழந்தைங்களுக்கு டிஃபன் செஞ்சு கொடுத்து, ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு, குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு, அப்பப்போ அவ்வளோ டென்ஷன்லேயும் கடன்னு எல்லா வேலையும் 9 o'clock அப்படிங்கும்போது கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சப்பான்னு உட்காடுறோம். அப்படி இருக்கிற நம்ம சோம்பேறியாகிட முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. அப்படி நம்ம டயர்டாகி உட்காராமல் இருந்தோம் அப்படின்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும். நல்ல வேலை நம்ம உடம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர சோம்பேறியாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வருத்தம் மட்டும் படக்கூடாது. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. எனக்குமே ரொம்ப டயர்டாகும். ஏன்டா இந்த வேலை செய்கிறோம் அப்படின்னெல்லாம் நினைக்க தோணும். அதை மட்டும் நினைக்கிறது மட்டுமா? தேவையில்லாமல் கோவப்படுவேன், தேவையில்லாமல் சண்டை போடுவேன். இப்படி எல்லா ப்ராப்ளமும் எனக்குமே இருக்கும். வீடியோவோட சைட்லேயே அப்படியே வந்து அகாராவோட எக் பாயிலாக நம்மளுக்கு ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றியும் அப்படியே ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க. அதுலேயே ஒரு ரெசிபியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து மெஷரிங் கப் கொடுத்துருக்காங்க. அதில் பின்னாடி வந்து ஒரு பின் மாதிரி கொடுத்துருக்காங்க முட்டை ஹோல்ஸ் போடுறதுக்கு. அப்புறம் ஆஃப் ஆயில் போடுறக்கு ஒரு முட்டை வேக வைக்கிறதுக்கு ஒரு ட்ரெயின் கொடுத்து 2 கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக குட்டியாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சி நான் கேட்டு வாங்கின ஒரு அகாரா பிராண்டோட ஒரு ப்ராடக்ட்டுன்னே நான் சொல்லுவேன். இந்த மெஷரிங் கப்பில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி இது பண்ணி நம்ம ஊற்றி நம்ம முட்டை வேக வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஹாட்டாக வேணுமா, அதாவது ரொம்ப சாஃப்டாக குக் ஆனால் போதுமா அப்படிங்கிறத நம்ம அந்த தண்ணி மெஷரிங் பண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னாவே 15 minutesல சூப்பராக வேக வச்சு கொடுத்துருது. நம்ம இது பக்கத்துலேயே நின்று வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 15 நிமிஷத்தில் நல்லா முட்டையெல்லாம் வெந்ததுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக மிஷின் ஆஃப் ஆகிக்கும். அதனால் பிரச்சனையே இல்லை. நான் நினச்சேன் இது எந்தளவுக்கு வெந்திருக்கும் அப்படின்னு பார்க்கலான்னு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. எனக்கு இந்த எக் பாய்லர் இருக்கிறனால ஒரு பெரிய தலைவலி இல்லை. குட்டீஸுங்களுக்கு ரெகுலராக முட்டை கொடுத்து அனுப்பிச்சுட சொல்லியிருக்காங்க. நான் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமைன்னு இப்படி 4 கிழமை பிடிக்கிறேன். இந்த 4 கிழமையும் முட்டை வேக வைக்கவே மாட்டேன். ஏன்னா அடுப்பில் வேக வச்சேன் அப்படின்னா திரும்ப அடுப்பெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா செய்யணும்னு சொல்லிவிட்டு. ஆனால் இப்போ எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை. இந்த எக் பாய்லர் இருக்கனால இதில் வந்து வினிகர் ஊற்றி ஒரு 5 minutes ஊற விட்டு அதுக்கப்புறமா தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆயிரும். மொத்த கிச்சனையும் கழுவுறதுக்கும் இந்த ஒரு எக் பாய்லர் கழுவுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதனால் ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுக்குறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா செக் பண்ணியுமே பாருங்கள். நம்மளால் ஒரு சில வேலைகள்லாம் செய்ய முடியாததுனால நம்ம சோம்பேறியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நினச்சிக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு பண்ணுறது எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டிஷ் செஞ்சு சாப்பிடுவேன். இன்றைக்கி வந்து பாவக்காய் இருந்துச்சு. சரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பாவக்காய் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவக்காயை செய்யறக்க ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டு வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வணக்கிட்டு அதுக்கப்புறமா 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை போட்டு அது கூடயே உப்பு, மஞ்சத்தூள், மிளகா பொடி போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அது வேக விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து சாப்பாடோடனே வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிடிக்கும். கடைசியாக தேங்காயும் துருவி போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பு இத்தனோண்டு கூட தெரியாது. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த பாவக்காய் கிரேவி. நம்ம வேலையை கொஞ்சத்துக்கு கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஒரு சில வேலைகள்லாம் வந்து அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு விடுறதுனால தான் நம்மளுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறனால நம்ம சோம்பேறித்தனமாக உட்காந்துக்கிறோமோ அப்படின்னலாம் சொல்லி தோணும். இப்போல்லாம் அடுப்பு ரொம்ப மெஸ்ஸி ஆகிறதுக்கு நான் விடுறதே கிடையாது. இப்போ தேங்காய் துருவலெல்லாம் கீழே சிந்திருச்சு. சரி அதையும் கையோடு தொடச்சி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி விட்டாச்சு. இன்றைக்கி வந்து நேற்றுக்கு நைட்டெல்லாம் பாத்திரம் விளக்குனது, நேற்றுக்கு பகல் ஃபுல்லாக பாத்திரம் விளக்குனது எதையுமே எடுத்து வைக்கல. அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையுமே விளக்கி அந்த கூடக்குள்ளேயே போட்டு வச்சுட்டேன். பெரிய பாத்திரத்துங்களை மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் எதையுமே எடுத்து வைக்கல. பாருங்கள் அந்த தட்டு ஸ்டாண்டில் ஒரு தட்டு கூட கிடையாது. எல்லாமே அந்த இதுக்குள்ளே தான் இருக்குது. சரி ஓகேண்டி இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு எடுத்து வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பு நம்ம குக்கிங் பண்ணிகிட்ருக்கவே இந்த வேலைங்களெல்லாம் சைட் பை சைடு அப்படியே செஞ்சுட்டோம் அப்படின்னா தான் பெரிய வேலை தனியாக நம்ம நின்று செய்யும் போது தான் ரொம்ப அதிகமாக வேலை இருக்குது, நம்மளால் செய்யவே முடியல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ நம்ம குக்கிங் பண்ணிகிட்ருக்கவே க்ளீனிங்கும் சேர்த்து பண்ணிட்டோன்னா அந்த மாதிரி நம்மளுக்கு தோணாது.
கவுண்டர் டாப்பில் இருந்த இந்த விளக்க வேண்டிய பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து கையோட சிங்க்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து டஸ்ட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து தேங்காய் துருவனது அது இதுன்னு இருந்துச்சு எல்லாத்தையும் ஒரு இது பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த காலின் ஸ்ப்ரே வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை எடுத்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு அடுப்பை சும்மாவே தொடச்சி விட்டுட்டேன். சும்மா தொடச்சி விட்டதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நீட்டாக க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இதுக்குன்னு சொல்லி மெனக்கெட்டு நின்று ஒவ்வொன்றையும் செய்யணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வீடு எப்போவுமே நீட்டாக க்ளீனாகவே இருக்கும். அதே போல் சிங்க்கில் ஒரு பாத்திரமோ 2 பாத்திரமோ எத்தனை பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னாலும் சரி, அது பாத்திரம் விழுந்துச்சு அப்படின்னா உடனே கடகடன்னு பாத்திரத்தை எல்லாத்தையுமே விளக்கி வச்சுருங்க. இல்லை நான் அப்புறமேல் விளக்கிக்கிறேன், ஒன்று தானே இருக்குது அப்புறம் விளக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக விளக்கி முடிக்கவே முடியாது. பாத்திரம் விழுந்துக்கிட்டே இருக்கும். நம்மளதெல்லாம் வந்து அக்ஷய பாத்திரம், அக்ஷய பாத்திரத்தில் வந்து காசு வரும், அரிசி வரும், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம அக்ஷய பாத்திரத்தில் வெறும் பாத்திரமாக விலகும். அப்போ வந்து நம்மளால் விளக்க முடியாமல் நம்ம டென்ஷனாகவும் இந்த டென்ஷன் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காகவாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 1-2 பாத்திரம் விழுந்துச்சு அப்படின்னாலும் கையோட விளக்கி வச்சுட்டிங்க அப்படின்னா கிச்சனில் வந்து பெரிய வேலையாக இருக்கிறது இந்த வெஷல் வாஷிங் தான். அதுவே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். நம்ம டயர்டாக இருக்கும் போதும் நம்ம வீடு நீட்டாக க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன வேலைங்களெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் வீடு எப்போவுமே நீட்டாக க்ளீனாக இருக்கும். நீங்களும் டென்ஷன் ஆகிக்க வேண்டியதில்லை. அதே போல் பாத்திரம் விளக்கும் போது டக்குன்னு பாத்திரம் விளக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேட்டுங்க, அதுக்கப்புறம் பெரிய பாத்திரம், அதுக்கப்புறம் சின்ன பாத்திரம், அதுக்கப்புறமா பெரிய கரண்டிங்க, அதுக்கப்புறம் ஸ்பூனு, இப்படி சொல்லி கொஞ்சம் ஒரு சில விளக்குனீங்க அப்படின்னா கடகடன்னு பாத்திரத்தை விளக்கி முடிச்சிடலாம். எப்படி விளக்கி முடித்தோம் அப்படிங்கிறதே தெரியாது. பாத்திரத்தெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு கையோட சிங்க்கு அந்த டைல்ஸ் ஏரியா எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா கிச்சன் ஆல்மோஸ்ட் க்ளீன் ஆயிரும். எப்போவுமே பார்க்குறக்கு பளிச்சுனே இருக்கும். ஹாலில் பொறுத்த வரைக்கும் சோஃபாவில் வந்து நம்ம சோஃபா விரிப்பெல்லாம் போட்டுட்ருப்போம். அதெல்லாம் மேக்ஸிமம் வந்து குட்டீஸுங்க உட்காந்தோ பெரியவங்க உட்காந்தோ கண்டிப்பாக கலைஞ்சு போயிடும். அப்பப்போ அதை வந்து கண்டிப்பாக எடுத்து நம்ம ஒரு சில இப்படி நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா திடீர்னு கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா கூட பாரேன் எவ்வளோ நீட்டாக வீடை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நினைப்பாங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் முறையில் வந்து வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால மட்டும்தான் வீடு க்ளீனாக இருக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக க்ளீனாக இருக்காது. அதுவும் மெயினாக குழந்தைங்க இருக்கிற வீடு அவ்வளோ சீக்கிரம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய டாஸ்க்குன்னே நான் சொல்லுவேன். உங்கள் வீட்டு குட்டீஸுங்க அங்கங்கே பொருளுங்களை போட்டு வச்சுருப்பாங்க, அங்கங்கே பொம்மைங்களையும் போட்டு வச்சுருப்பாங்க. உங்கள் வீட்டு குட்டீஸுங்க எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து இந்த டிவி யூனிட்டு இதெல்லாம் வந்து நீட்டாக தொடச்சி விட்டுருவேன். ஏன்னா 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து கண்டிப்பாக டஸ்ட் ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் இப்படி நீட்டாக தொடச்சி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்குறக்கு பளிச்சுன்னு இருக்கும். நம்ம வந்து தனியாக நின்று ஒவ்வொன்றையும் க்ளீன் பண்ணணும், ஒவ்வொன்றையும் டீப் க்ளீன் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. இன்றைக்கி நம்மளால் க்ளீன் பண்ண முடியாதுன்னு நீங்கள் முடிவே பண்ணிக்கலாம். நம்ம வந்து சின்ன சின்னதாக க்ளீன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கடகடன்னு நம்மளால் க்ளீன் பண்ணிக்க முடியும். டீப் க்ளீன் பண்ணும்போதுமே நம்மளுக்கு வந்து வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இந்த கதவு பின்னாடி என்ன வச்சுருக்கீங்க, அந்த கதவை இது பண்ணி க்ளோஸ் பண்ணி காட்டவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி காமிச்சிட்டேன் பார்த்தீங்களா. அந்த கதவுக்கு பின்னாடி ஒரு சேர் தான் இருக்குது. ஆக்சுவலி சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி வந்து இப்போ மீன் தொட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேபிள் வந்து அந்த இடத்துல வச்சுருந்தோம். அந்த டேபிள் தான் அங்கே வச்சுருந்தோம். அங்கே வந்து வெறும் அட்டை பாக்ஸ் வச்சு குழந்தைங்களோட திங்ஸ் எல்லாமே அதில் போட்டு வச்சுருந்தோம். இப்போ எடுத்து மாற்றி வச்சு அதில் வந்து மீன் தொட்டி வச்சு மீன் வந்து வாங்கி விட்டுருக்கோம். பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. வீடு எல்லாமே டஸ்ட் பண்ணி விட்டு அதே போல் கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே அப்பப்போ ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து ஒற்றை குச்சி வச்சு ஒற்றையெல்லாம் அடித்து விட்டுட்டு இந்த மாதிரியெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வீடை வந்து தொடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா எப்போவுமே கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுறதுக்கு உங்கள் ஹால் ரெடியாகவே இருக்கும். மேக்ஸிமம் நான் வந்து ஹாலை இப்படி மெயின்டைன் பண்ணுவேன். கிச்சனு பெட்ரூம்ஸ் எல்லாமே வந்து இப்படி மெயின்டைன் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் அது வந்து டவுட்டு தான். என் மைண்ட் செட்டை பொறுத்து ஹால் மட்டும் எப்போவுமே நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். உங்கள் வீட்டில் எல்லாருமே காட்டுறீங்க ஆனால் பெட்ரூமை மட்டும் காட்டவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பெட்ரூமை க்ளீன் பண்ணுறது ஒரு வீடியோலையாவது காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிஸ்டர் வந்து கமெண்டில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பெட்ரூமில் மேக்ஸிமம் நான் க்ளீனிங் வேலை என்ன பண்ண போகிறேன், காலையில் தூங்கி எந்திரிச்சது இந்த பெட்ஷீட் மடிச்சுட்டு பெட்டை வந்து நீட் பண்ணி விட்டுட்டு போவேன். இதை தாண்டி பெட்ரூமில் எனக்கு வேறு எந்த க்ளீனிங் வேலையும் இருக்காது. மேக்ஸிமம் துணிங்கெல்லாம் எடுத்தேன் அப்படின்னா கையோட மடித்து தான் எடுத்துகிட்டு வருவேன். அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ வந்து காலையில் தூங்கி எந்திரிச்சதையும் ஃபஸ்ட்டு வந்து இந்த பெட்ரூம் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ரிலாக்ஸாக உட்கார்ற ஒரு இடம் அப்படின்னா அது நம்ம பெட்ரூமாக தான் இருக்கும்.
அப்போது அந்த பெட்ரூம் நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம மைண்டுமே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா அங்கெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு வெளியெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு திரும்ப வந்து நம்ம பெட்ரூமையே க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நின்னோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக டென்ஷன், ப்ரெஷர் எல்லாம் வந்து அந்த டைமில் வந்துடும். யாராவது நம்மக்கிட்ட வந்து பேசுனாங்கனாவே, சாதாரணமாக பேசுனாங்கனாவே காது மேலே சாத்தலாங்கிற அளவுக்கு கோவம் வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எந்திரிச்சதையும் வேலையாக பெட்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ பாருங்கள், இதுதான் என்னுடைய பெட்ரூம். நான் வந்து இப்போ கொசு ரொம்ப அதிகமாக இருக்கனால கொசு வலையும் சேர்ந்து கட்டி வச்சுருக்கேன். இந்த பக்கம் ஒரு பீரோ வச்சுருக்கேன், இந்த பக்கம் ஒரு பீரோ வச்சுருக்கேன். ஒரு சின்னதாக வந்து ஒரு டேபிள் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். அதில் என்னுடைய லேப்டாப் இருக்குது. அது பக்கத்துலேயே ரெட் கலரில் இருக்கிறது என்னுடைய லைட். அது பக்கத்தில் ஃபேனு, டேபிள் ஸ்டூல் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். இவ்வளோ தான் என்னுடைய பெட்ரூம். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க, இன்றைக்கி அதையுமே காமிச்சாச்சு. நான் வந்து மேக்ஸிமம் துணிங்களெல்லாம் துவைச்சி காய போட்டேன் அப்படின்னா கையோட மடித்து எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லலாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரூமில் ஒரு சேர் ஒன்று வச்சுருந்துருப்பேன். கொண்டு போய் என்ன பண்ணுவேன்னா அந்த சேர் நம்புற அளவுக்கு போட்டு வச்சுருவேன். மடிக்கவே மாட்டேன். வாரத்தில் 1 நாள், 2 வாரத்துக்கு ஒரு டைம், 10 நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரியெல்லாம் மடிப்பேன். அப்போ வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணியே வைக்க முடியாது. துணிங்களும் ரொம்ப சுருங்கி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து சரிப்பட்டு வராது அப்படிங்கிறக்காக நான் என்ன பண்ணுவேன்னா துணி மடிக்கிறேன், துணி எடுக்கிறேன் அப்படின்னா கையோடு வந்து ஒரு பேசன் எடுத்துகிட்டு போய் வச்சுருப்பேன். அந்த துணியெல்லாம் மடித்து அதிலேயே வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன். மொட்டை மாடியில் காய போடுறேன் அப்படின்னா. இதே வந்து உள்ளே தான் காய போடுறேன், இப்போ வந்து ஆடி மாதம் ரொம்ப காற்றா இருக்குது அப்படிங்கிறனால வீட்டுக்குள்ளேயே காய போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தில் தான் காய போட்டு துணிங்களெல்லாம் மடித்து எடுத்து வச்சுப்பேன். இங்கே மடித்து வைக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு சேர் போட்டு அந்த சேரில் மடித்து எடுத்துகிட்டு போய் கையோடு உள்ளே வச்சுட்டு வந்துடுவேன். உள்ளே பீரோக்குள்ளேயே வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பெரிய டென்ஷன் இல்லை. பார்த்தீங்களா, தனியாக அதை நின்று மடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அதை எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுக்கு மேக்ஸிமம் துணி துவைக்கிறதோ அலசி காய போடுறதோ இது பெரிய வேலையாகவே தெரியாது. ஆனால் அதை மடித்து வைக்கணும் அப்படின்னா எங்கேருந்து தான் கடுப்பு வரும்னே தெரியாது. அந்தளவுக்கு கோவம் கடுப்பும் வரும். இன்றைக்கி வந்து துணிங்களெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு அடுத்த மட்டும் துணியை காய போட்டுட்டேன். நாளைக்கு இதை எடுத்து மடித்து வச்சுருவேன். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா நம்புகிறேன். பிடிச்சிருக்குன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.